நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹும் ரசூலும் வழங்கிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் எனக்கான தீர்வுகளை எங்கெங்கே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற வருத்தம் தான் சங்கைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் அதை தலைப்பாக எடுத்திருக்கிறோம். நபிமார்கள் தங்கள் குடும்பத்தை எப்படி அமைத்து கொண்டார்கள்? குர்ஆன் சொல்லுகிற ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் ஆயுன். இவ்வளோ அழகான துவா பாருங்க. இறைவா, எங்களுக்கு மனைமார்களிலிருந்து சந்ததிகளை கொடு, எங்களது பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கு, மனைவிகளையும் கண்குளிர்ச்சியாக ஆக்கு. அது மட்டும் இல்லை, எங்களோட முடிஞ்சிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் தலைவர்களாக, அதுவும் யாருக்கு? நல்லடியார்களுக்கு, நல்லோர்களுக்கு இவர்கள் தலைவர்களாக ஆக்கு என்று நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் வழங்கினான்.